உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் எழுதுறேன் தாத்தா. சரி ஐயா உள்ள வரலாமா? யாருப்பா? உள்ள வாங்க. ஐயா EB ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். இன்னும் உங்க வீட்டு கரண்ட் பில் கட்டல, டேட் வேற முடிஞ்சு போச்சு. அதான் ஃபீஸ் கட்ட எப்படின்னு போலான்னு வந்திருக்கேன். போச்சா? அந்த ஆதி வந்து கரண்ட் பில்ல கட்டுவான்னு நம்பினது எல்லாமே வீணா போச்சா? ஃபியூஸ புடுங்கிட்டு போவான்னு வந்து நிக்கிறாங்க. இதுதான் அந்த ஆதியோட பொறுப்பா? இப்ப எல்லாரும் அனுபவிக்க வேண்டியதான். ஐயா அந்த ஃபீஸ் கட்டை நான் எடுத்துட்டு போயிடுறேன். நீங்க பில்லை கட்டிட்டு சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் வந்து மாட்டி விடுறேன். சார் ஒரு நிமிஷம் சார். இதோ பில்லு கட்டியாச்சு சார், செக் பண்ணிக்கோங்க. ஓ கட்டிட்டீங்களா? ஆமாம் சார். சரிங்கய்யா, அப்போ நான் வரேங்கய்யா. தேங்க்யூ. நாங்க எப்படிங்க நீங்கள் கேட்ட மளிகை பொருள்லாம் வாங்கியாச்சு. ஏதாவது விட்டு போயிருந்தா சொல்லுங்க, மறுபடியும் வாங்கி வந்துடுறேன். சார் இதில் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு தேவையான எல்லா மருந்தும் வாங்கியாச்சு சார். அப்புறம் ஃப்ரெண்ட் இந்தாங்க, நீங்க கேட்ட பொம்மை, சாக்லேட் ரெண்டுமே இருக்கு. ஹை, என்ன ஃப்ரெண்ட், ஹாப்பி தானே? ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். ஹே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ தேங்க்ஸ், நோ சாரி. தட்ஸ் மை கேர்ள். எல்லாருக்கும் தேவையானதை வாங்கிட்டேன். உங்களுக்கு வாங்காம இருப்பேனா? என்னால பெருசா அதுவும் முடியல. இருந்த பணம்லாம் மற்ற பொருள் வாங்குறதுக்கே சரியா போச்சு. ஏதோ இருந்த 500 ரூபாயில ஒரு புடவை வாங்கிட்டேன். இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. தம்பி, ஜெயிச்சிட்டீங்க தம்பி. உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார் இதுல ஜெயிக்கிறதுக்கு தோக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சொல்லப்போனா உங்க எல்லாருக்கும் நான் நன்றி தான் சொல்லணும். நானும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேன். அப்பெல்லாம் கிடைக்காத நிம்மதி இந்த 10,000 ரூபாய் நான் சம்பாதிச்சு அதுல உங்க எல்லாருக்கும் தேவையானதை நான் வாங்கி கொடுக்கறதுல இப்ப கிடைச்சிருக்கு சார். இதை நினைச்சா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிஜமா சார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். சொல்லப்போனா இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆதி, என்னாச்சு காட்டுங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆதி. என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம். சச்சா, நீங்க என்ன பாரதி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? சொல்லப்போனா இது எனக்கு ஒரு அனுபவத்தை தான் கொடுத்துருக்கு. நான் தான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஆதி, கையை நீட்டுங்க. சாப்பிடுங்க ஆதி.
எதுக்கு அது எங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? எங்க 2 பேர் மேலயும் ஏன் உங்களுக்கு இவ்ளோ அன்பு? அன்பை கொடுத்தாதான் அன்பு கிடைக்கும் பாரதி. ரொம்ப சிம்பிள். நீங்க கொடுத்தீங்க, நான் திருப்பி கொடுத்துட்டேன். அப்படி பார்த்தா நான் எதுவுமே கொடுக்கலையா ஆதி? நீங்க தான் உங்க அன்பால எப்பவுமே எங்களை திக்குமுக்க ஆட வைக்கிறீங்க. சாப்பிடுங்க. ஆயின்மெண்ட் எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட, உனக்காக நான் இது பண்ணக்கூடாதா? அன்புங்கிறதே கொடுத்து வாங்கிக்க தான் பாரதி. வாழ்க்கை பூரா அதை மட்டும் சரியா பண்ணா போதும். அப்புறம் வாழ்க்கைங்கிற நந்தவனத்துல எப்பவும் அழகா பூ பூத்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையத்தான் நான் உங்க கூட வாழ நினைக்கிறேன் பாரதி. அந்த குலதெய்வமே வரமா அந்த புள்ளைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க. அதானே, பெத்த புள்ள மேல இல்லாத பாசம் இப்ப வந்த மேல எங்க இருந்து தான் வந்து தொலைச்சதோ தெரியல. மரகதம், உனக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி எப்போதும் பழக்கமே கிடையாது. என் புள்ள எங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். நான் தான் வயக்காட்டுக்கு அனுப்புனேன். கொடுத்த கஞ்சியை குடிச்சிட்டு இப்பதான் கிளம்பி போச்சு. என்னது வயலுக்கா? என்ன உளறிட்டு இருக்க? அந்த தம்பி வயலுக்கு போய் என்ன பண்ண சொல்லியிருக்க? ஏங்க, நீங்க தான் களை எடுக்காம கிடக்கு, வேலைக்கு ஆளுங்களே வரல, நீங்க தானே சொன்னீங்க. அந்த தம்பி சும்மா தானே இருக்குன்னு அனுப்பி வச்சுட்டேன். மரகதம், உனக்கு கிறுக்கு பிடிச்சி போய் பைத்தியம் பிடிச்சி போயிருக்கா? அந்த தம்பி யாரு? ஏதோ நடந்த சின்ன பிரச்சனைக்கு பிரயாச்சித்தமா உங்க வீட்டு ஆளுங்களாட்டம் வாழ்ந்து காட்டுறன்னு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கு நம்மளை போல வாழ முடியுமானா அந்த தம்பியை எதிர்த்து கேட்டோம். அதுக்கு கட்டுப்பட்டு தானே அந்த தம்பி இங்க வந்து இருக்குது. இங்க பார், அந்த தம்பி இடத்துல நான் இருந்திருந்தேனா, போங்கடா உங்கள்கிட்ட நிரூபிச்சு காட்டி தான் வாழ்ந்து காட்டி தான் உங்க பொண்ணை கட்டிக்கணுமான்னு போயிட்டே இருந்திருப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.